நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். அர்ஜுன் அப்படின்ற ஒரு இளைஞர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஐடி கம்பெனில நல்ல வேலையில இருந்துட்டு இருக்காரு. இவரோட பாஸுமே உன் வீட்டுக்கு வரேன்ப்பா, உன் ஒய்ஃபு கையால சாப்பிடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுனுக்கு கல்யாணமே ஆகல, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருப்பாரு. இப்ப பாஸ் இவர் மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் வீட்டுல அஞ்சலின்ற ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அஞ்சலி, நீ எனக்கு ஒரு நாள் மட்டும் ஒய்ஃபா நடிக்க முடியுமான்னு கேட்கும் போது அஞ்சலியுமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. சோ அஞ்சலிய ஒய்ஃப் மாதிரி இவரை நடிக்க வச்சு பாஸை ஏமாத்துறாரு. ஆனா அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல கொட்டி கிடக்குது. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ள லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே அர்ஜுன் வீட்டுல யோசிச்சுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, பாஸ் இன்னைக்கு கேஷுவலா என்ன சொல்லியிருப்பாருன்னா, அர்ஜுன் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன், உன் ஒய்ஃபு கையால சாப்பிடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அர்ஜுன்மே இப்ப என்ன பண்றதுன்னு முடிச்சிட்டு இருக்காரு. அர்ஜுன் பொய் சொல்லி வச்சிருப்பாரு. அர்ஜுன் பொய் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுன் சின்சியரா இவரோட வேலையெல்லாம் பார்ப்பாரு. எப்படியாவது அடுத்த லெவலுக்கு போகணுன்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கோம். அந்த பொண்ணுமே ஒரு ஸ்டேஜ்ல அர்ஜுன் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்றாங்க. இவர் எப்படியாவது ப்ரொபோஸ ரிஜெக்ட் பண்ணும். இதெல்லாம் கம்பெனிக்கு சேர்ந்த புதுசுல ரிஜெக்ட் பண்ணோன்றதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்றாரு. ஏன்னா நார்மலா ரிஜெக்ட் பண்ணா அந்த பொண்ணு கொஞ்சம் அப்செட் ஆயிடுவா, அதனால கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சும்மா ஒரு பொய்ய சொல்லலான்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அப்படி பொய் சொல்லும் போதே நிறைய பேர் கவனிச்சிருப்பாங்க, ஆபீஸ்ல இருக்க நிறைய பேர் கவனிச்சிருப்பாங்க. பாஸுக்குமே அந்த விஷயம் படிப்படியா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். பாஸ் அவர் மேரிடுன்ற மாதிரி சொல்லும் போது பாஸுக்குமே அந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். பாஸ் கேஷுவலா தான் இன்னைக்கு சொல்லியிருப்பாரு. அதை பத்தியே அர்ஜுன் யோசிச்சுட்டு இருக்காரு. ஐயோ, பாஸ் வரன்னு சொல்லியிருக்காரு, இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம இதுக்காக தான் பொய் சொன்னோம்னு சொன்னாலும் பாஸ் நம்ம மேல அப்செட் ஆயிடுவாரு. இவன் என்ன நம்ம கிட்ட பொய் தான் சொல்லியிருக்கான், எல்லார்கிட்டயும் பொய் சொல்லியிருக்கான், அப்செட் ஆயிடுவாருன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் வீட்டுல அஞ்சலின்னு ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கு ஏறக்குறைய கல்யாண வயசு தான். சோ அஞ்சலி கிட்ட நம்ம உதவி கேட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. இப்ப அஞ்சலிக்கு கூப்பிட்டு பேசுறாரு. அஞ்சலி, ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேட்கும்போது என்ன உதவின்னு அஞ்சலி கேட்கிறாங்க. நான் பாஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பொய் சொல்லிட்டேன், பாஸ் இப்ப வரப்போறதா சொல்லியிருக்காரு. பாஸ் வரும்போது வந்துட்டு போற வரைக்கும் எனக்கு ஒய்ஃப் மாதிரி நீ நடந்துக்க முடியுமா, நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் போது இவங்களுமே தயங்குறாங்க. அது எப்படி முடியும் என்னால அப்படின்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காங்க. இல்ல நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு சிக்கலும் வராது, தயவு செஞ்சு எனக்காக இந்த விஷயத்த பண்ணு. ஏன்னா பாஸ் என் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காரு. நான் பொய் சொன்னேன்னு தெரிஞ்சா அந்த மரியாதை எல்லாமே கெட்டு போயிடும், தயவு செஞ்சு எனக்காக பண்ணுன்னும் போது அஞ்சலியும் இந்த உதவியை பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. பாஸ் இந்த டைம் வருவாரு, நீ தேவையான விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிரு, அதே மாதிரி ஒரு நல்ல சாரி உனக்காக வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா கூட்டிட்டு போய் இவங்களுக்காக சாரி எல்லாம் வாங்கி தந்துடுறாரு. ஏன்னா இவங்க கிட்ட எல்லா ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கு, அதனால நல்ல சாரியா வாங்கி தந்துடுறாரு. இப்ப பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஈவினிங் டைம் கரெக்டா இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஓஹோ, நீங்க தான் அஞ்சலியா அப்படின்ற மாதிரி பாஸுமே கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி பேரெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. இப்பதான் இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அஞ்சலி அப்படின்ற மாதிரிலாம் பாஸ் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. பாஸ் ரொம்ப சகஜமா பேசிட்டு இருக்காரு. என்ன ரெண்டு பேருமே நான் இருக்கிறதுனால கொஞ்சம் கூச்சப்படுறீங்களோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் நெருக்கமாலாம் பேசிக்க மாட்டாங்க. ஆமான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இவருக்கு டவுட் வந்துருச்சு, கொஞ்சம் நம்ம மேலலாம் கைய வைக்கணும்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி அர்ஜுன் மேலலாம் கைய வச்சிட்டு இருக்காங்க. அர்ஜுன்மே அஞ்சலி எல்லாம் தொட்டுலாம் பேசிட்டு இருக்காரு. சோ பாஸுக்கு பெருசா டவுட்லாம் வரல. ஏன்னா அப்படியா டிராமா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பாஸுக்கு டவுட்லாம் வரல. பாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான்ற மாதிரி கேஷுவலா அவங்க கிட்ட பேசுறாரு. சரி பாப்போன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. சோ இந்த இடத்துல ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்கல்ல, அதனால இவருமே அஞ்சலிக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அஞ்சலி அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க. அதனாலதான் அஞ்சலி இவர் வீட்டுல மட்டும் வேலை பார்க்காம 2-3 வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் போக போகதான் இவருக்கு தெரிய வருது. அது என்னன்னா, அஞ்சலி ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப நேரம் வேலை பார்க்கறான்றது தெரியுது. ஏன்னா ரொம்ப டயர்டான மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல மயங்கியே விழுந்திருப்பாங்க. இவருமே என்னதான் பிரச்சனைன்னு கேட்கும் போது அம்மாவோட கண்டிஷனை பத்தி அஞ்சலி சொல்றாங்க. அஞ்சலி ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்ணாங்கல்ல, நம்ம பதிலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அம்மாவோட பிரச்சனை என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செலவாகும். ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்ல, அதனால அந்த உதவியை நம்மளே பண்ணலான்ற மாதிரி அம்மாக்கு வேண்டிய மெடிக்கல் ஹெல்ப் எல்லாத்தையும் பண்றாரு. கம்ப்ளீட்டா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணல, ஆனா தற்காலிகமா அம்மாவை ஓரளவுக்கு இவர் தேத்திடுறாரு. இதனால அஞ்சலி நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி எப்பவுமே போல அர்ஜுன் இருக்காருல, இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொமோஷனுக்காக பயங்கரமா ஹார்ட் ஒர்க் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. பாஸை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த ப்ரொமோஷனுக்கான நாள் வந்துருது. பாஸை பொறுத்த வரைக்கும் நான் அர்ஜுனை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு.
சிலர் அதை எதிர்பார்த்திருப்பாங்கல்ல, அவங்களோட முகம்லாம் வாடிடுது. அதுல ஒருத்தர் தான் ராகேஷா இருப்பாரு. ராகேஷ்மே ஆல் தி பெஸ்ட்னு சொல்றாரு. ஆனா ராகேஷ்க்கு செம்ம கடுப்பு. என்ன அர்ஜுனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, நம்ம அந்த ப்ரொமோஷனுக்காக எவ்வளவு எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வந்துருது. சோ இவனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம், இவன் கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை எப்படியாவது பாஸ் கிட்ட நம்ம கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ராகேஷும் யோசிக்க ஆரம்பிச்சிடறான். இவரை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வராரு, வர வழியிலேயே, அதாவது வீட்டுக்கு வர வழியிலேயே வந்து அந்த பொண்ணு அஞ்சலியை பாக்குறாரு. அந்த அஞ்சலி பொண்ணு கிட்ட கேஷுவலா பேசிட்டு போறாரு. அந்த அஞ்சலி பொண்ணு கொஞ்சம் சாதாரணமா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இவர் ஒய்ஃப்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே தெரியலையேன்ற மாதிரி ஃபாலோ பண்ற ராகேஷ்க்கு டவுட் வருது. சோ இப்ப ராகேஷ் வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாருல, அப்படி கவனிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல, வீட்டுக்கு வந்த பாஸ் அப்படி நம்ப வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருது. அதாவது அந்த அஞ்சலின்ற பொண்ணு வீட்டுல வேலை பாக்குறான்றது தெரிய வந்துருது. இப்ப எல்லா விஷயத்தையும் இவர் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறாருல, அப்படி தெரிஞ்சுக்கிறவரு நேரடியாவே அர்ஜுனை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா வந்து, பாஸ் கிட்ட வந்து இவ வேலைக்கார பொண்ணு, உன் ஒய்ஃப் இல்லன்றதை நான் சொல்லிடுவேன், அப்படி சொல்லக்கூடாதுன்னா எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தான்ற மாதிரி கேட்கிறான். எதுக்கு காசு தரணும், நான் காசெல்லாம் தரமாட்டேன், நீ பாஸ் கிட்ட சொல்லணும்னா சொல்லிக்கோ, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுனுமே தைரியமா சொல்லிடுறாரு. சரி, பாஸ் கிட்ட இவன் சொன்னா கூட என்ன ஆக போகுது, பாஸ் கொஞ்சம் கோவப்படுவாரு, நம்ம எப்படியாவது சமாதானம் பத்திக்கலான்ற மாதிரி அர்ஜுன் இந்த முடிவு எடுக்கிறாரு. என்ன இவன் பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டான், இப்ப நம்ம சொன்னா இவன் திரும்பி ஒய்ஃப் மாதிரி டிராமா பண்ணிட்டானா என்ன பண்றது? இப்ப இந்த ராகேஷ்மே வேற ஒரு பிளான போடுறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை பாக்குறதுக்காக வந்துடுறான். அதாவது இந்த பொண்ணு வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறான். அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் அம்மாக்கு உடம்பு முடியல, அதனால வந்து லோன் மாதிரி எல்லாம் அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த இடத்துலயுமே செட் ஆக மாட்டேங்குது. இவனுமே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்குறான். அதாவது இவங்க லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி பேச்சு கொடுக்கும் போது எங்கேயுமே எனக்கு கிடைக்கலன்ற மாதிரி அஞ்சலி கொஞ்சம் புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல நான் பேசி உனக்கு வாங்கி தரேன், உன் பொருளாதார நிலைமையை பத்திலாம் நீ வந்து என்கிட்ட சொன்னா அதை வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணி நான் உங்ககிட்ட தந்துருவேன், வெரிஃபிகேஷனுக்காக தான், உன்னை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேட்கறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் எல்லாம் ஆகல, இவங்க உண்மையான டீட்டெயில சொல்றாங்க. என் வீட்டுல அம்மா இருக்காங்க, முடியாம இருக்காங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் தனியா தான் இருக்குன்ற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்றான்னா, நான் இந்த வீடியோ வச்சு உனக்கான லோனை சீக்கிரமா நான் வாங்கி தரேன், அது மூலியமா அம்மாக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா அம்மா இன்னும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகல, நான் அந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் நம்பிக்கையை தர மாதிரி பேசிடுறான். ஆனா இவன் எதுக்காக அந்த வீடியோ எடுத்திருப்பானா, இப்ப பாஸ் கிட்ட ப்ரூவ் பண்ணோம்ல, இவங்க வாயாலேயே இவங்க சிங்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வாங்கிட்டான் பாத்தீங்களா. இப்ப நேரா பாஸ் கிட்ட வந்துடுறான். பாஸ் கிட்ட இவ்வளவு நாள் உங்களை அர்ஜுன் ஏமாத்திட்டு இருக்கான், அர்ஜுன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால அது சுத்த போய், இதை தாண்டி வீட்டுல இருக்க வேலைக்காரிய ஒய்ஃப்ன்ற மாதிரி உங்களை ஏமாத்தி இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதுக்கு ஆதாரமா இந்த வீடியோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். இப்ப பாஸ் பயங்கரமா கோவப்படுறாரு, அர்ஜுன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாரு. அர்ஜுன் போய் நம்மளை இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்ற மாதிரி அர்ஜுனை கூப்பிட்டு திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உனக்கு போய் நான் ப்ரொமோஷன் தந்தம்பரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. சோ அர்ஜுனுக்கு வந்து இந்த மாதிரி வேலை போற நிலைமை வந்திருக்குல்ல, அதாவது அந்த வேலை போற நிலைமை வந்ததுக்கு காரணம் ராகேஷ் அப்படின்றது ஒரு ஸ்டேஜ்ல அஞ்சலிக்கு தெரிய வருது. இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் அஞ்சலிக்கு தெரிய வந்தோன்னே அஞ்சலியுமே ராகேஷ் இப்படி நம்மளை ஏமாத்திருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா ராகேஷை பொறுத்த வரைக்கும் வந்து உனக்கு உதவி பண்றேன்ற மாதிரி தான் அந்த வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாரு. இவங்களுமே ஆபீஸ்க்கு வராங்க, இந்த மாதிரி ராகேஷ் ஏமாத்தி தான் இந்த வீடியோவை எடுத்தாருன்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்ப பாஸ் ராகேஷ் மேலேயும் கோவப்படுறாரு. அதாவது அர்ஜுன் பண்ணது தப்பு தான், என்கிட்ட வந்து ஏமாத்தினா, ஆனா நீ இந்த பொண்ணை ஏமாத்திருக்கிய, இந்த பொண்ணு கிட்ட இருந்து அந்த வார்த்தையை வாங்குறதுக்காக இந்த பொண்ணுக்கு உதவி பண்றேன் அப்படி பண்றேன்ற மாதிரி ஏமாத்திருக்கிய, நீ பண்ணதான் தப்புதான்ற மாதிரி ராகேஷ் மேலேயும் கோவப்படுறாரு. ராகேஷ்க்கு வார்னிங் கொடுக்கிறாரு. அதே சமயம் வந்து அர்ஜுனை வந்து தற்காலிகமா வந்து வேலையை விட்டு நீக்கிடுறாரு. இப்ப அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷனும் போயிருச்சு, வேலையும் போயிருச்சு பாத்தீங்களா. இதை நினைச்சு பயங்கரமா வீட்டுல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அஞ்சலி என் மேலதானே தப்பு, என்ன மன்னிச்சிருங்க, ராகேஷ் என்ன பிளானோட வந்தாருன்னு தெரியாம நான் இப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு கேட்கும் போது, இல்ல அஞ்சலி இதுல உன் தப்பு எதுவுமே கிடையாது, நான் ஸ்டார்டிங்கே அந்த பொய்யை சொல்லியிருக்க கூடாது, நான் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்த வேணான்றதுக்காக அந்த பொய்யை சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் மேலதான் தப்பு, உன் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அம்மாக்கு திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. அம்மாக்கு எந்த நிமிஷம் எதுனாலும் ஆகலாம்ல. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தம்பி நீ தான்ப்பா என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி, அதாவது பாத்துக்க சொல்லி சொல்றாங்க. இவருக்குமே வந்து அஞ்சலியை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கவலைப்படாதீங்கம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துல சொல்லிட்டாரு. அதாவது நான் வந்து உங்க பொண்ணை கடைசி வரைக்கும் என் கூடயே வச்சுக்கிறேன்ற மாதிரி உத்தரவாதம் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. அம்மாவுமே கொஞ்சம் நிம்மதியா வராங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ வந்து லவ் மாதிரி போயிட்டு இருக்கு போல, இவர் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி அம்மா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே சமயம் பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி இவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. பாஸுக்கு முதல்ல கோவம் வந்திருக்கும், ஆனா இப்ப கொஞ்சம் கோவம் எல்லாம் குறைஞ்சிருது. பாஸ் என்ன சொல்றாருன்னா, திரும்பி வந்து ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு வந்து அந்த ப்ரொமோஷனை நான் கட் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து நீ என்ன ஏமாத்தினதை நான் என்னதான் இருந்தாலும் மன்னிக்கவே மாட்டேன்,
திரும்பி நீ என் நம்பிக்கையை சம்பாதிக்கணும், ஆனா திரும்பி வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது இவருமே பாஸ் கிட்ட வந்து பாஸ் கிட்டன்ட்டு இல்ல எல்லார்கிட்டயும் பொய் சொன்னார்ல, எதுக்காக பொய் சொன்னாருன்றதையும் சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் நான் அந்த இடத்துல பொய் சொல்லியிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்புலாம் கேட்கிறாரு. அதே சமயம் நான் அஞ்சலியை உண்மையிலேயே திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்றத பாஸ் கிட்ட சொல்றாரு. இப்ப அம்மா வந்து படுத்த படுக்கையா இருக்காங்கல்ல, அம்மா கிட்டயே இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிடுறாரு. அதாவது அஞ்சலியை நான் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னும் போது அம்மாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அப்ப சூசகமா சொன்னவரு இப்ப வந்து வெளிப்படையாவே சொல்லிடுறாருல, அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அஞ்சலியும் இவரும் வந்து திருமணம் முடிச்சிடுறாங்க. இப்ப பாஸுமே வந்து கிண்டலா என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க உண்மையிலேயே கணவன் மனைவி, இப்ப நான் விருந்துக்கு வரேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பா வாங்கன்ற மாதிரி சிரிக்கிறாங்க. இப்படியே ஹாப்பியா இந்த கதையும் முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய வித்தியாசமான கதைகளை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு நிச்சயமா ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை சந்திக்கிறதுக்காக வரேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.